ஓம் சாந்தி. நாம இன்னைக்கு பார்க்குற டாபிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டீப் ரூட்டட் சன்ஸ்கார்ஸ். அதாவது நமக்குள்ள ஆழமா பதிஞ்சு இருக்கிற சுபாவம், அது எப்படி நாம மாற்றம் செய்யலாம், நெகட்டிவான சுபாவங்கள், தேவையில்லாத சன்ஸ்காரங்களை எப்படி நாம மாற்றம் செய்யலாம் அப்படின்றதுக்கு சில மெத்தட்ஸ் பாபா சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய மெயின் ஸ்லோகனே என்ன? ராஜயோக தியானத்தினுடைய முக்கியமான ஸ்லோகனே என்ன அப்படின்னு சொன்னா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரிங்ஸ் வேர்ல்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சுய மாற்றமே உலக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமே. அதுதான் இந்த ராஜயோக தியானத்தினுடைய மந்திரமே. சரி, மாற்றம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உண்மையான மாற்றம் என்பது என்ன? இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் ஆட்டிடியூட். நம்மளுடைய உள் உணர்வின் மாற்றம். அவுட்லுக் அப்படின்னா நம்மளுடைய தோற்றத்தின் மாற்றம், நேச்சர், நம்மளுடைய பழக்க சுபாவத்தினுடைய மாற்றம். இததான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உள் உணர்வினுடைய மாற்றம் தான் உண்மையான மாற்றம்னு சொல்லப்படுது. தி டீப் அண்ட் ஸ்ட்ராங் சன்ஸ்கார்ஸ், எந்த சுபாவம் நமக்குள்ள ஆழமாக பதிந்து இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய ஆளுமை, நம்மளுடைய பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டின்றது வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ், பாடி லாங்குவேஜே உள்ள ஆத்மா உள்ள இருக்கிற சன்ஸ்காரம் தான், அதனுடைய சன்ஸ்காரத்தினுடைய வெளிப்பாடு. நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே கணக்குல வரும் பர்சனாலிட்டி அப்படின்றது. நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்மளுடைய சுபாவம் எப்படியோ அப்படித்தான் பிசிக்கல் அப்பியரன்ஸே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும். There is a great difference between self change and self transformation. மாற்றம் அப்படின்றதுக்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறோம் இங்கிலீஷ்ல. ஒன்னு சேஞ்ச், மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் தான். ஆனா சேஞ்சுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. சேஞ்ச் அப்படின்னா அது வெளிப்புறமான விஷயத்தை மட்டும் குறிக்குது. தி சேஞ்ச் இஸ் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது, சேஞ்ச்ன்றது எக்ஸ்டர்னல் மாற்றம், எக்ஸ்டர்னல். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இன்டர்னல், அகத்தில், புறத்தில் மாற்றம் சேஞ்ச், அகத்தில் மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றது. எப்படி? we can bring quick change in our lifestyle as soon as we become Baba's child. எப்ப நம்ம ராஜயோக தியானம் அப்படின்ற விஷயத்த கத்துக்கிட்டு பரமாத்மா நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம அவருடைய குழந்தைய எப்ப ஆகிறோமோ நமக்குள்ளார சில மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வந்துட முடியும் ரொம்ப ஈஸியா. அது என்னென்ன மாற்றம்? சாப்பாடுல மாற்றம் கொண்டு வந்துட முடியும். நம்மளுடைய டயட்ல சாத்வீகமான உணவை கொண்டு வந்துடலாம். நம்ம உடை, ட்ரெஸ் போட்டுக்கிறதுல, ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுல மாற்றம் கொண்டு வந்துடலாம். நம்ம டெய்லி ரொட்டீன், காலையில 7 மணிக்கு தான் எந்திரிக்கிற பழக்கம் அப்படின்னா அந்த பழக்கத்தை மாத்தி 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை, ஏர்லியரா எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வரலாம். டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ற பழக்கம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா சில மாற்றங்களை நம்மளால ஈஸியா கொண்டு வந்துட முடியும். அந்த எக்ஸ்டர்னலா கொண்டு வரக்கூடிய மாற்றங்களுக்கு பேரு சேஞ்ச்.
இப்போ பட் we have not brought transformation in our consciousness. நம்மளுடைய உள் உணர்வுல நடத்தையில நம்ம மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னா 100% கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பிசிக்கல்ல கொண்டு வர மாற்றம் உள்ளுணர்வுல அதுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிலையில நாம் இருக்கும்போது, முழுமையான உள் உணர்வின் மாற்றம் நமக்குள்ள கொண்டு வராத போது, இந்த ஸ்டேஜ்ல இது ஒரு டேஞ்சரஸான ஸ்டேஜ். எனி டைம் we could go back to our old lifestyle. எந்த நேரம் வேணாலும், எந்த சம்பவம் வேணாலும் நம்மள திரும்பி பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போயிடும். எப்ப எனக்கு அந்த திருப்தின்றது ஏற்படலையோ, ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படுதோ, பழைய வாழ்க்கைக்கு நான் போயிட முடியும். எப்ப? ஏன்னா இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத மாதிரி. வெளிப்புற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது பர்மனன்ட் கிடையாது. சேஞ்ச் கேன் பி டியூ டு, மாற்றம் என்பது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால இருக்கலாம், என்னுடைய அட்மாஸ்பியர்னால இருக்கலாம், இது எது வேணாலும் காரணமா இருக்கலாம். எனக்குள்ளார ஒரு நல்ல மாற்றமோ இல்ல தப்பான மாற்றமோ எனக்குள்ள ஏற்படுது, வெளிப்புறமான மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு வெளிப்புறமான காரணங்கள் எனக்கு இருக்கலாம். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் ரியலைசேஷன். அகத்துல ஒரு மாற்றம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அது உணர்தல் மூலமாக மட்டுமே அந்த அகத்தின் மாற்றம் எனக்குள்ள ஏற்படும். புறத்தின் மாற்றம் நம்மளுடைய சங்கம், நான் யார் கூட சேர்ந்து இருக்கிறேன், கம்பெனி, ஃப்ரெண்ட்ஷிப், அதுல மாறலாம், இல்லை என்னுடைய சூழ்நிலை என்னை மாத்தலாம். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அகத்தின் மாற்றம் என்பது எப்ப ஏற்படும்? பியூர்லி பேஸ்ட் ஆன் ரியலைசேஷன். எவ்வளவு நானு உணர்றேன், அதை பொறுத்துதான் என் அகத்துல மாற்றம் ஏற்படும். அண்ட் அந்த உணர்தல் எப்ப எனக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, ரியலைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளவு நான் புரிஞ்சுக்கிறேன், ரெகக்னிஷன், எவ்வளவு நான் மதிக்கிறேன், எவ்வளவு நான் ஏத்துக்கிறேன். ஞானம் பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த ஞானத்தையே எவ்வளவு அக்யூரேட்டா நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் என்ன பாவனையில சொல்றாரு, என்ன விஷயத்த சொல்றார் அப்படின்றத அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், அக்யூரேட் நாலேஜ நான் புரிஞ்சுக்கிறது, ஏத்துக்கிறது, மதிக்கிறத பொறுத்து எனக்குள்ள அந்த ரியலைசேஷன், அதாவது உணர்தல் என்பது ஏற்படுது. எப்ப அந்த உணர்தல் ஏற்படுதோ அப்பதான் அகத்தின் மாற்றம் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஹேப்பன். இந்த ஒரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ், டெஸ்டினின்னு பார்க்கிறோம். ரிப்பீட்டட் தாட்ஸ், திரும்ப 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 என்ன எண்ணங்கள் எனக்கு வருதோ அது என்னுடைய செயல்களாக மாறுது. என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்கள் தான். நான் பிசிக்கலா நான் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் செயல்கள் தான். ரிப்பீட்டடா எழுப்பக்கூடிய திரும்ப திரும்ப எழுப்பக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய செயல்களாக மாறுது. திரும்ப திரும்ப நான் செய்யக்கூடிய செயல்கள் என்னுடைய ஹேபிட்ஸ், என்னுடைய பழக்கமாக மாறுது, வளருது. பாருங்க, ஒரு விதை கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த மாதிரி என்னுடைய எண்ணங்கள் செயல்களாக வளருது, என்னுடைய செயல்கள் என்னுடைய பழக்க வழக்கமாக வளருது. பழக்க வழக்கங்களில் ரிப்பீட்டடான ஒரு பழக்கம், தொடர்ந்து நான் கோபப்படுறேன், தொடர்ந்து கோபப்பட்டு பட்டு பட்டு பழக்கமாகுதுன்னு சொன்னா அது என்னுடைய சுபாவமா மாறிடுது. சுபாவம் என்பது ஆழ்ந்து போயிடுது, ஆழமா போயிடுது. ஆனா ஹேபிட், பழக்க வழக்கம் அப்படின்றது வெளிப்புறமாக இருக்கிறது. வெளிப்புறமாக என்னுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சாப்பிடும் பழக்க வழக்கம், காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பழக்க வழக்கங்கள், எங்கள் குடும்பத்தின் வழக்கம் அப்படின்லாம் சொல்றோம்ல. இந்த மாதிரி ஹேபிட்ஸ்ன்றது சூப்பர்ஃபிஷியல், வெளிப்புறமாக தெரிகிறது, வெளிப்புறமாக இருக்கிறது. அதுல ஏற்படுவது மாற்றம். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சன்ஸ்காரம், சன்ஸ்காரத்தினுடைய மாற்றம்ன்றது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
அப்ப they can be changed easily. பட் எது சம்ஸ்காரத்தை மாத்தலாம், ஆனா அதுக்கு நாம அதிகப்படியான கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்கும் அதற்காக. பிகாஸ் ஏன்னா we have not really transformed our sanskars and the world has not yet transformed. நம்மளுடைய சுபாவத்தை இன்னும் சரியா மாற்றம் கொண்டு வராததுனாலதான் இன்னும் உலக மாற்றம் ஏற்படவில்லை. சோ யார் இந்த உலக மாற்றத்தை லேட் பண்றா? பரமாத்மா சொல்றாங்க. யாரு லேட் பண்றா உலக மாற்றத்தை? முரளியில பாபா சொல்லுவாங்க, குழந்தைங்க கேக்குறாங்க எப்ப மாற்றம் வரும், எப்ப சத்தியுகம் வரும், எப்ப சத்தியுகம் வரும். ஆனா பரமாத்மா கேட்கிறார், எப்ப நீங்க ரெடி ஆவீங்க, எப்ப நீங்க மாறுவீங்க, நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்ப உலகம் மாறும். அப்ப இந்த உலக மாற்றத்தை யார் லேட் பண்றா, டிலே பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் we souls who are instruments for establishment. இந்த உலக மாற்றத்திற்கு நம்மளதான் பரமாத்மா கருவியா வச்சிருக்கார். நான் சுய மாற்றம் கொள்ளவில்லை என்றால் எப்படி உலக மாற்றம் ஏற்படும்? அப்ப இந்த உலக மாற்றம் லேட் ஆவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். we may feel that we have transformed. நாம மாறிட்டோம், நம்ம சுயமாற்றம் அடைஞ்சிட்டோம், நம்மளுடைய சம்ஸ்காரம் எல்லாம் மாறிடுச்சு, பாபா இவ்வளோ ஞானம் நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம மாறிட்டோம் அப்படின்னு நாம நினைக்கலாம், நாம் உணரலாம். ஆனால் இட் இஸ் லைக் ஜஸ்ட் ட்ரிம்மிங் தி ட்ரீஸ். மேல இருக்கிற இலைகளை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி போடுற மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற சேஞ்ச் அப்படின்றது, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது இன்னும் முழுமையா ஏற்படல. அப்ப மேலோட்டமா அந்த இலைகளையும் கிளைகளையும் வெட்ட வெட்ட திரும்ப திரும்ப அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இட் அப்பியர்ஸ் அகெயின், திரும்பவும் அது வளர்ந்துருது. ஈவன் தோ we have trimmed, இந்த பரமாத்மாவுடைய ஞானத்தை எடுத்து என்ன நான் எவ்வளோ மாத்திக்கிறேன், என்னுடைய குணாதிசயங்களை எவ்வளவோ நான் மாத்திக்கிறேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வளோ நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா கூட சுபாவம் என்ற விதை எரிக்கப்படாமல் சுயமாற்றம் என்பது ஏற்படாது. இதுதான் ஃபார்முலா. even though we have trimmed using knowledge, the seed of sanskar is not burned. இன்னும் சப்கான்ஷியஸ் லெவலுக்கு என்னுடைய எஃபர்ட், என்னுடைய முயற்சி போகல. அதனால வேற கண்டுபிடிக்கணும் எங்க இருக்கு விதை. ஸோ இன் ஆர்டர் டு பர்ன் தி சீட், அந்த விதை, எனக்குள்ள ஒரு அவகுணம் இருக்குது, எனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்குது, இந்த வீக்னஸை நான் களையணும், நான் இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய சுபாவத்துல இருக்கிற விதை எங்க இருக்குது, அதனுடைய ரூட்டு வேர் எங்க இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு எரிக்கணும். எரித்தால் தான் இதுல இருந்து நான் விடுபட முடியும். எப்ப இத கண்டுபிடிச்சு எரிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரணும், இதுக்கு பேரு தான் ரியலைசேஷன் ஃப்ரம் தி ஹார்ட். மனமாற நான் உணர்கிறேன் என்று பொருள். சோ இன்னைக்கு நாம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம பண்ணலாம். we will experiment with this special aspect. எது? என்னுடைய சுபாவத்தில் இருக்கக்கூடிய டீப் ரூட்டடா இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை எப்படி நம்ம நீக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னால நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இல்ல சில விஷயங்களை ரீகால் பண்ணலாம், நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சுபாவத்துல 3 sets of சன்ஸ்கார், 3 வகைகளான சன்ஸ்காரம் இருக்கிறது நமக்குள்ளார. அதுல முதல் வகை பாத்தீங்கன்னா எட்டர்னல் சன்ஸ்கார், எல்லையற்ற சுபாவம். எல்லையற்றது அப்படின்னாலே அன்லிமிட்டட். எல்லையற்ற நிலை அப்படின்றது எங்க இருக்கு? பரமாத்மா எல்லையற்று இருக்கிறார், எட்டர்னலா இருக்கிறார், அன்லிமிட்டடா இருக்கார். எல்லா பவர்ஸ்லயும் எல்லா வெர்ச்சூஸ்லயும் அவர் அன்லிமிட்டடா இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? பரந்தாமத்துல இருக்கார்.
எப்பயுமே முக்தியின் நிலையில இருக்கிறார். இந்த நம்மளுடைய ஸ்வீட் ஹோம் இருக்கு இல்லையா, பரம் தாம். பரம்னா ஹையஸ்ட், தாம்னா வீடு. எப்ப நாம இந்த ஹையஸ்ட் பிளேஸ்ல யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவருக்கு எட்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். அந்த சன்ஸ்காரம் எட்டர்னல், அன்லிமிட்டடா, எல்லையற்றதா போகுது. அப்ப பரமாத்மா எப்பவுமே பரந்தாமத்தில் இருக்கிறாரு. அவருடைய சன்ஸ்காரம் எப்பவுமே எட்டர்னல் சன்ஸ்காரம். நானும் ஆத்மா பரந்தாமத்தில் என் தந்தையோடு முக்தியில் இருக்கும்போது, அதாவது நிராகார் நிலையில் என் தந்தையோடு இருக்கும்போது அவரை போலவே நான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய சுபாவத்துல அன்லிமிட்டெட் சன்ஸ்கார், எட்டர்னல் சன்ஸ்கார் இருக்கு. உள்ள எல்லா குணங்களுமே என்கிட்ட அன்லிமிட்டெட், எல்லையற்றதாக இருக்குது. அந்த ஒரு நிலையில ஒவ்வொரு ஆத்மாவும் சக்திசாலி, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அந்த நிலைக்கு பேரு முக்தின்னு சொல்லப்படுது. இந்த முக்தியில தான் ஒரு ஆத்மா 100% எனர்ஜியோட இருக்கு பரந்தாமத்துல. இது நம்பர் 1 இன்ஃபர்மேஷன். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சன்ஸ்கார். ஃபர்ஸ்ட் பார்த்தது அனாதி ஸ்வரூபம், இது ஆதி ஸ்வரூபம். அதாவது ஜீவன் முக்தி. முக்தியில ஒரு ஆத்மா 100% எனர்ஜியோட இருக்கு. அந்த 100% எனர்ஜியோட பரந்தாமத்தை விட்டு இந்த உலகத்தை நோக்கி வருது. இந்த உலகத்துல 5 தத்துவங்களுடைய ஒரு ஆடை, ஒரு மீடியமா அது எடுத்துக்குது அந்த ஆத்மா. அப்படி எடுத்துக்கிட்டு அந்த 100% எனர்ஜியோடவே ஃபர்ஸ்ட் அது வாழ்ற இடத்துல அதுக்கு மேபி ஒரு 1% குறையலாம். ஏன்னா பரந்தாமத்தை விட்டு வெளியில வந்துடுறதுனால 99% எனர்ஜி இந்த இடத்துல இருக்கு. பீஸ் வித் ஹாப்பினஸ், ஜீவன் முக்தி. முக்தி போயாச்சு, ஜீவன்னா பாடி. ஜீவன் முக்தி நிலைக்கு, முக்தியில எவ்வளவு பவரா இருந்ததோ அதே பவர்ல கீழே பாடிக்குள்ளார இருக்கிறது. இது டிவைன் சன்ஸ்கார் ஆஃப் பீயிங் அ டயட்டி. தேவி தேவதையாக நான் இந்த உலகத்துல வாழ்றேன். அப்ப எனக்கு இருக்கிற சுபாவம் தான் ஒரிஜினல் சன்ஸ்கார், ஆத்மாவனுடைய உண்மையான சுபாவம், எல்லையற்ற சுபாவம், உண்மையான சுபாவம். அடுத்தது 3வது அக்கயர்டு சன்ஸ்கார். அக்கயர்டு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொண்டது, வெளியில இருந்து உள்ள வந்ததுன்னு அர்த்தம். அக்கயர்டு அப்படின்னா புதுசா வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அக்கயர்டு சன்ஸ்கார்னா ராவணனுடைய சுபாவம். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்னு 5 தேக அபிமானத்தின் விதைகளை பத்தி பரமாத்மா சொல்றாங்க. இந்த 5 விதைகள் எப்ப ஆத்மாவை பற்ற ஆரம்பிக்குதோ அப்ப அந்த சன்ஸ்காரம் புது சன்ஸ்காரத்தை உள்ள எடுக்குது. அக்கயர்டு பாரோடு சன்ஸ்காரம், கடன் வாங்கிய சுபாவம் ஆத்மாக்குள்ளார வருது. அது எப்ப வருது? டிராமா வீல் கிளாஸ் நம்ம அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா தெரியும். சத்யோகம் திரேதா யுகத்துல ஆத்ம அபிமானத்துல நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம கிட்ட இந்த டிவைன் சன்ஸ்கார் இருக்கு, தெய்வீக சுபாவம் இருக்கு. எப்ப சத்யுகம் திரேதா யுகத்தை கடந்து துவாபர யுகத்துக்கு நான் வரும்போது எனக்கு தேக அபிமானம் வர ஆரம்பிக்குது. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்னு கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. அது 2500 வருஷம் பாபா சொல்லியிருக்கிறாங்க. 8 பர்த்து சத்யுகத்துல, 12 பர்த்து திரேதாயுகத்துல, 21 பர்த்து துவாபரயுகத்துல, 42 பர்த்து கலியுகத்துல, இல்லையா? அப்ப 21 + 42 63 பர்த்து பாடி கான்சியஸ்ல ஏற்படும். 63 பிறவிகள் தேக அபிமானத்தில் 2500 வருடத்துல. இந்த 2500 வருடத்துல 20 பிறவி தான் எடுக்கிறேன். ஆனா இந்த 2500 வருடத்துல 63 பிறவி எடுக்கிறேன். அப்படியே 3 times more. அப்ப தேக அபிமானத்துல நான் இங்கே வந்துடுறேன், பாடி கான்சியஸ்னஸ்ல.
இந்த 63 பிறவிகளா எனக்கு இந்த ராவணனுடைய சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. ஒரு விஷயம் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி கான்சியஸ்னஸ்ன்ற கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது எப்படி நமக்குள்ள சம்ஸ்காரம் உருவாகுது, 5 வகையில உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த டிராமா வீல்ல பாத்தீங்கன்னா, இந்த சத்யுகம் திரேதாயுகம் முடிஞ்சு இந்த துவாபர யுகம் ஆரம்பத்துல இருந்து நமக்கு தேகாபிமானம் ஆரம்பிக்குது. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்ன்ற அவகுணங்கள் ஆத்மாவை பற்ற ஆரம்பிக்குது. அப்படி பற்றுது அப்படின்னு சொன்னா, இந்த பிறவியில ஒரு சுபாவம் என்ன பற்றிக்குது. அந்த சுபாவத்தை நான் என்னுடைய பழக்க வழக்கத்துல வச்சிருக்கேன். என்னுடைய நடத்தையில எண்ணம், சொல், செயல் பார்த்தோம் இல்லையா? அந்த தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ், அப்புறம் சம்ஸ்காரம் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், என்னுடைய கம்பெனிஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னுடைய என்வைரான்மெண்ட், இதெல்லாம் எனக்குள்ள ஒரு சுபாவத்தை உருவாக்குது. சப்போஸ் அதுல காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்னு கொஞ்சமா ஃபர்ஸ்ட் பிறவியில வருது. செகண்ட் பிறவின்றது கண்டினியூவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிறவி தான். ஃபர்ஸ்ட் பிறவியில ஒரு 20%க்கு இந்த 5 விகாரத்தினுடைய பவரை ஏத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த பிறவியில இந்த 20%ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு இன்னும் அதிகமாகி 40% ஆகும். அதுக்கும் அடுத்த பிறவியில 40%ல இருந்து ஆரம்பமாகி 60% ஆகும். இந்த மாதிரி அடுத்த பிறவின்றது ப்ரீவியஸ் பிறவியில எனக்கு இருக்கக்கூடிய சன்ஸ்காரத்தினுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் தான். புதுசா இந்த பிறவியில எனக்கு சில குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், சுபாவம் வரலாம். ஆனா அது ஒன்லி 10%, 5%, 10% தான் புதுசா வருது. மீதி எல்லாமே பழைய உணர்வுகளுடைய வெளிப்பாடு, அதனுடைய வளர்ப்பு, எக்ஸ்டென்ஷன் தான் அடுத்தடுத்த பிறவிக்கு ஏற்படுது. அந்த மாதிரி 63 பிறவிகளா ராவணனுடைய சன்ஸ்காரத்தை பிறவிக்கு பிறவி வளர்த்துக்கிட்டே இந்த கடைசி பிறவிக்கு வந்துட்டேன். இந்த பாடி கான்சியஸ்னஸ் தேக அபிமானத்துல 63வது பிறவிக்கு இப்ப வந்துட்டேன். அப்போ எனக்குள்ள இருக்கிற அவகுணங்கள் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபுல் ஹைட்ஸ். என்ன பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, டோட்டலா 84 பர்த். அதுல ஒரு பர்த் சூட்சமமான பர்த், பிசிக்கல் பர்த்ன்னு பார்த்தா 83 பர்த். அதுல அந்த 83rd பர்த்ல நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம். இது நம்மளுடைய கடைசி பிறவி. அப்ப இந்த கடைசி பிறவியில நம்ம கிட்ட இருக்கிற அவகுணம் முழுமையா நமக்குள்ளார இப்ப இருந்துட்டு இருக்குது. அதுதான் தமோ பிரதான்னு சொல்றாரு. இந்த டிராமா வீல்ல பாத்தீங்கன்னா, இங்க பார்த்து நமக்கு சத்தோ குணம், தமோ ரஜோ, தமோ கலியுகத்துல தமோ, கலியுகத்தின முடிவுல தமோ பிரதான். அதாவது வீக்னஸ் அண்ட் வைசஸ் பிரதானத்துல இருக்குன்னு அர்த்தம். ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு. இப்ப இந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல தான் பரமாத்மா என்னை திருப்பி ரீஇன்ஜினியரிங் பண்றார். திரும்பவும் என்ன சரி பண்றார். இது என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் திருப்பி எட்டர்னல் சன்ஸ்காரம் கொண்டு வரணும். 3 சன்ஸ்காரம் பார்த்தோம். அக்கயர்ட் சன்ஸ்கார், ஒரிஜினல் சன்ஸ்கார், எட்டர்னல் சன்ஸ்கார். இப்ப பாபா ரீஇன்ஜினியரிங் பண்றதுல என்ன பண்றாரு, அக்கயர்ட் சன்ஸ்காரம் எல்லாத்தையும் வெளியே தூக்கணும், இல்லாம பண்ணணும். ஒரிஜினல் சன்ஸ்காரத்தை கொண்டு வரணும். கொண்டு முக்தியில கொண்டு போய் உட்கார வச்சா எட்டர்னல் சன்ஸ்காரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் திரும்பவும் ப்ராசஸ் பண்றது, திஸ் இஸ் கால்ட் ரீஇன்ஜினியரிங். இதுதான் பரமாத்மா இப்ப நமக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சன்ஸ்காரம்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டுன்னு பார்த்தோம். இந்த ராவணனுடைய சன்ஸ்காரம்லாம் அன்கான்சியஸ் மைண்டில் ஃபுல்லாகி, சப்கான்சியஸ் மைண்டில் ஃபுல்லாகி
வெளியே அவுட்டர் மைண்டில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் 2500 வருஷமா 63 பிறவிகளாக எனக்கு உள்ளார இருக்கிற பதிவை அழிக்கணும்னா சாதாரணமாக முடியுமா? எவ்வளோ பெரிய காரியம் இது. அப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி பவர், இன்டென்சிவ் ஹெவி பவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பவரை பரமாத்மா இப்ப நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த நேரத்தில் நமக்கு நடக்குது. சரி, இப்ப இத எப்படி பண்ணலாம்? இப்ப நாம இது ஒரு எக்ஸசைஸா பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். நாளைக்கு காலையில அமிர்த வேலையில இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஷனை நாம பண்ணுவோம். ஸ்டெப் 1. இப்ப யாருக்கிட்டையும் பேப்பர் பென்சில் இருக்காது. அதனால நீங்க இத மனசுல இந்த ஒர்க் பண்ணுங்க. யூ நீட் டு டேக் டைம். இத நல்ல டைம் எடுத்து இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். நாம இப்போ ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஒரு சின்ன எக்ஸசைஸாவே இப்ப இதை பண்ணலாம். மேக் அ லிஸ்ட் ஆஃப் 8 acquired sanskars that you have in this birth. இந்த ஸ்டெப் 1ல நமக்கு உள்ளார இந்த அவகுணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 8 அவகுணங்கள்ல நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒரு 3 minutes டைம் எடுத்துக்கலாம். நம்ம லிஸ்ட் பண்ணலாம். பேப்பர் பென்சில் இருந்தால் எடுத்து எழுதிக்கலாம். அப்படி எழுத முடியல அப்படின்னா நம்ம மனசுலயே அந்த லிஸ்ட்டை பண்ணலாம். எடுத்தாச்சா? 8 அவகுணங்களை நாம இப்போ லிஸ்ட் எடுத்திருக்கிறோம். அப்புறமா கூட இந்த எக்ஸசைஸை நீங்க தனியா பண்ணி பார்க்கலாம். தனியா பண்ணணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இப்போ 3 ரீசன்ஸ் எழுதணும். ஏன் நீங்க இது என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் இல்லை, இது ராவணனுடைய சன்ஸ்காரம் அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு 3 காரணங்களை நீங்க சொல்லணும். இப்ப அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். எந்த காரணத்திற்காக நான் இது ராவணனுடைய சன்ஸ்காரம்னு சொல்றேன்? இது நிச்சயம் என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் இல்லை.
அடுத்து underline 3 main sanskars that you think that is very strong in you. நம்ம இப்போ 8 அவகுணம் நம்ம கிட்ட இருக்கிறது. இந்த பிறவியில எனக்கு இருக்கிற 8 அவகுணத்தை லிஸ்ட் எழுதினேன். இந்த 8ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துதான் இந்த 3 அவகுணம் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அவகுணம், ரொம்ப ரொம்ப என்னை துன்புறுத்தக்கூடிய அவகுணம் அப்படின்றத நான் லிஸ்ட் பண்றேன், அதை அண்டர்லைன் பண்றேன். இது ஆக்சுவலா எழுதி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். மனசுலயே இப்ப நீங்க அதை கொண்டு வாங்க. இந்த 3 அவகுணங்கள் எனக்கு மிகவும் ஆழமாக இருக்கிறது என்று. அண்டர்லைன் பண்ணியாச்சா? இப்போ now choose one of them to work on for today's experimentation. இன்னைக்கு நாம பண்ண போற ஆராய்ச்சி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதுல ஒரு சன்ஸ்காரத்துல, இந்த 3 சுபாவத்துல ஒரு முக்கியமான சன்ஸ்காரத்தை நாம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்து ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப்ல நாம என்ன செய்றோம்? கிரியேட் a disinterest towards that acquired sanskar. அதாவது இந்த சுபாவம், அதாவது எந்த ஒரு சுபாவம் என்ன இன்னைக்கு நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறேனோ அந்த ஒரு சுபாவத்தை நான் விரும்பவில்லை. இந்த ஒரு எனக்கு இருக்கிற இந்த ஒரு வீக்னஸை நான் அறவே வெறுக்கிறேன், நான் விரும்பல அப்படின்ற உள்ளார்ந்த ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட், விருப்பமின்மையை கிரியேட் பண்ணணும். அண்ட் ஆஸ்க் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இந்த கேள்விகளை நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்விகள்? யோகா போயிட்டு இருக்கு, நீங்க இந்த செல்ஃப் அனாலிசிஸ பண்ணிட்டு இருக்கீங்க. பர்டிகுலர் இந்த ஒரு அவகுணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த அவகுணம் எனக்கு எந்த ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறது? இதெல்லாம் நாம எழுதணும் எக்ஸசைஸ்ல. இப்ப நாம நினைச்சு பார்க்கலாம், இந்த ஒரு பர்டிகுலர் தடை என்னுடைய சுய முன்னேற்றத்திற்கு எவ்வாறு தடையாக இருந்தது? யோசிச்சு பாருங்க. 2வது, இந்த தடை எப்படி என்னுடைய உறவுகளை பாதித்தது? What obstacle have I experienced in my relationships because of this sanskar? என்னுடைய உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த உறவுகள்ல இந்த ஒரு விகாரம், இந்த ஒரு வீக்னஸ், என்னுடைய அவகுணம் எப்படி தடையை ஏற்படுத்தியது? 3வது, பாபாவினுடைய சேவையில், யஜ்யத்தில் என்னுடைய இந்த அவகுணம் என்ன தடையை ஏற்படுத்தியது? 3 விஷயத்தை நான் மேற்கொள்றேன். 1, என் சுய முன்னேற்றத்திற்கு எவ்வாறு இந்த அவகுணம் தடையை ஏற்படுத்தியது? 2, என்னை சுற்றியுள்ள இந்த உறவுகளுக்கு நடுவில்
எவ்வாறு பிளவை ஏற்படுத்தியது, எப்படி பிரச்சனையை இந்த அவகுணம் ஏற்படுத்தியது. 3, பாபாவின் சேவையில், இறை சேவையில் எப்படி இந்த அவகுணம் எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினது, தடையை ஏற்படுத்தியது என்பதை இப்ப நான் ஒர்க் பண்ணணும், யோசிச்சு எழுதணும். அல்லது இப்போ அதுக்கப்புறம் நீங்க அப்புறமா இது எக்ஸசைஸ் பண்ணும்போது எழுதுங்க. இப்போ நான் மனசார நினைச்சு பார்க்கிறேன், என்னுடைய சுய முன்னேற்றத்திற்கு எவ்வாறு தடையாக இருந்தது, என் உறவுகளிடம் எவ்வாறு இது தடையாக இருந்தது, பரமாத்மா சேவையில் எவ்வாறு இது தடையாக இருந்தது. அடுத்தது, write down whatever comes in your mind and talk to yourself. உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கோங்க. இவ்வளவு தடைகளை கொடுத்த இந்த பிரச்சனை, இந்த இந்த வீக்னஸ், இந்த ஒரு அவகுணம் எனக்கு தேவையா? என்னோட சாய்ஸ் தானே. நான் மற்றவரை தவறாக பார்க்கிறேன், மற்றவர்களுடைய குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய குணம் எனக்கு இருக்குது, இந்த குணம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா, மற்றவர்களின் குறைகளை நான் பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் என்னுடைய சாய்ஸ் தான். அப்ப இந்த ஒரு அவகுணம் தேவையா? என்னுடைய ஹேபிட் தான் இது, இந்த ஒரு பழக்க வழக்கம், சுபாவமாவே எனக்கு இது போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய முறை நான் அதை பழகி இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னும் பின்னால வந்தா நிறைய நான் அதை பத்தி அதனுடைய நடத்தையில வந்திருக்கேன்னு அர்த்தம். நிறைய நான் அதை பத்தி நினைச்சிருக்கிறேன்னு அர்த்தம். எண்ணங்கள் கொண்டு வந்து ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வந்து ஹேபிட்ஸா மாறி சன்ஸ்காரா மாறி இருக்கு. அப்ப இவ்வளவு ஆழமா அது பதிஞ்சு வந்திருக்குன்னா, இந்த ரீஇன்ஜினியரிங் ப்ராசஸ்ல அப்படியே ரிவர்சல் திரும்ப போகணும். அப்ப நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதிக முறை நான் பழகிவிட்டேன், செய்து விட்டேன் அப்படின்றதுனால அந்த பழக்கத்திலேயே நான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், என் மனதுல என்னெல்லாம் வருது அதை நான் எழுதுறேன், மனசார எழுதுறேன். எழுதிட்டு இல்ல மனசார நினைக்கிறேன், இந்த ஒரு அவகுணம் தேவையா? எத்தனை பேரை நான் கஷ்டப்படுத்திட்டேன், எவ்வளவு பாபா சேவையில இடைஞ்சல் வந்திருக்கு, எவ்வளவு என்னுடைய சுயமாற்றம், இந்த ஒரு குணம் எனக்கு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஒரு நல்ல ப்ராக்ரஸ் ஆயிருந்திருப்பேன், முன்னேற்றம் அடைஞ்சிருப்பேன். இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்த இந்த அவகுணம் எனக்கு தேவையா? ஐ ஹவ் ரியலைஸ்ட் நோ. நான் இப்ப உணர்றேன், மீண்டும் இந்த தவறு என் வாழ்க்கையில் நடக்க வேண்டாம், போதும். இந்த ஒரு அவகுணத்தை நான் எப்பயும்
திரும்ப வராமல் தியாகம் செய்கிறேன், விட்டு விடுகிறேன். சில பேர் போன பாருங்க, பக்தி மார்க்கத்திலே காசிக்கு போன ஆவகுணங்கள் ஏதாவது இருந்தா விட்டுட்டு வருவாங்க. இனி அது கிடையாது. இல்ல நல்ல விரும்பி சாப்பிடுற பொருட்களை விட்டுருவாங்க. இனி இந்த விரும்பி சாப்பிடுறது, இந்த டிசைர், இந்த ஆசையை நான் விட்டுறேன். அது போல நான் உணர்றேன், இந்த அவகுணத்தால என் வாழ்க்கையில் இவ்வளவு இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்குது, இவ்வளவு தடைகள் ஏற்பட்டிருக்குது. இனியும் இந்த தடைகள் என் வாழ்க்கையில் வேண்டாம். நான் இப்ப சுயமாற்றம் அடைந்தே தீரணும். இன்னும் டைம் அதிகமா இல்லை, நான் மாறாமல் இன்னும் காலம் தள்ளுவதற்கு. ஆகையால இது போதும், இனஃப், இட் இஸ் இனஃப். நான் இதை எப்பப்பைக்கும் நான் இதை ரெனௌன்ஸ் பண்ணிடுறேன், நான் தியாகம் செய்கிறேன், விட்டு விடுகிறேன் இந்த பழக்கத்தை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வரேன். இது அடுத்த ஸ்டெப்பு. ட்ரேசிங் தி சீட் ஆஃப் தி சன்ஸ்காரம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்குது. அது எது வேணாலும் இருக்கலாம், நீங்க உங்க லிஸ்டில் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், மற்றவர்களின் குறைகளையே பார்க்கக்கூடிய ஒரு அவகுணம் எனக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த அவகுணத்தினுடைய விதை என்ன? ஏன் எனக்கு இப்படி ஒரு சன்ஸ்காரம் வந்துச்சு? எந்த ஒரு பழக்கம், எந்த மாதிரி ஒரு நினைப்பு, எதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு சன்ஸ்காரம் வந்தது அப்படின்றத நான் இப்ப ஆழ்ந்து கண்டுபிடிக்கிறேன். unless we trace the seed, இதனுடைய விதையை நான் கண்டுபிடிக்காமல் எப்படி அதை எரிப்பது, எப்படி அந்த குணத்தில் இருந்து விடுபடுவது, அந்த அவகுணத்தில் இருந்து? ஆக அதனுடைய விதை காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி காரணத்தை கண்டுபிடிப்பது? I dive deeply into the subconscious mind. என்னுடைய நல்ல ஆழ்ந்த அமைதியில அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனத்தில், எப்பயுமே ஆழ் மனதை, ஒரு நீரோட்டம், ஒரு நீர்நிலை, ஒரு பாண்ட், ஒரு குளமோ ஒரு நீர்நிலையோ அதிக அதுல அலைச்சல் இல்லாம இருந்தா, அது தெளிவாக இருந்தால் ஆழத்தில் இருப்பதை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழத்துல, நம்ம மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம மனம் ஒண்ணு அமைதியாகும். நாம் அமைதியாகி ஆழத்துல போய் இந்த ஒரு பர்டிகுலர் தவறான பழக்கம் எனக்குள் என்று முதல் முறை ஆரம்பித்தது, ஆழ் மனதில் போய் I go deep into the beginning of this birth. எப்ப முதல் இந்த பழக்கம் எனக்கு ஆரம்பித்தது அப்படின்றத நான் இப்ப பார்க்க போறேன். நல்ல மனச அமைதி பண்ணி ஆழ்ந்து அமைதியா பாருங்க, யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அமைதியில நான் யோசிக்கும் போது என் ஞாபகத்துக்கு நிச்சயம் வரும், இந்த ஒரு தவறான பழக்கம் எனக்குள் என்று ஆரம்பித்தது முதல் முறையாக. ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன்.
இது நல்ல டைம் எடுத்து நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். அப்படி பார்க்கும்போது நிச்சயம் நம்ம மனம் நம்ம புத்தி நமக்கு ஆன்சரை கொடுக்கும். எப்போ இந்த பிரச்சனை எனக்குள்ள ஆரம்பிச்சது, அப்போ எவ்வளவு ஆழத்துல நான் போறேனோ, the more clearly you will be able to listen to your subconscious mind. எவ்வளவு அமைதியில ஆழத்துல போறேனோ அவ்வளவு தெளிவாக அந்த ஆழ்மனம் நமக்கு பதில் கொடுக்கும், இந்த பிரச்சனை எனக்குள் என்று ஆரம்பித்தது என்று. அடுத்த ஸ்டெப், as soon as I see என்னுடைய உண்மையான சுபாவத்தை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கு ஏன் எழுந்தது, எப்ப எழுந்தது, உண்மையில் நான் யார் அப்படின்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டெப்ல நான் யார், நான் ஆத்மா. எனக்குள் அக்கையட் சன்ஸ்கார் நடுவுல வந்த ராவணன் சன்ஸ்காரம் இது, என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் இது இல்லை அப்படின்னு எனக்கு எப்ப அந்த புரிதல் ஏற்படுதோ அப்பவே எனக்குள்ளார அந்த ரியலைசேஷன்ன்றது ஆரம்பிச்சிடுது. அந்த ரியலைசேஷன் அப்படின்றதுன்னா அந்த உணர்தல் ஆரம்பித்து விடுகிறது. இந்த ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்தவர் யார்? சுயம் இறைவன். அவரு இத்தனை என்னுடைய ஆழ்ந்த அவகுணத்தை எப்படி களையலாம், எப்படி அதுல இருந்து வெளியே வரலாம், எப்படி என்னுடைய சக்திகளை மீண்டும் நான் அடையலான்ற வழிமுறைகளை அவருடைய டைம், எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணி எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கிறேன் நான். எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல இந்த வாய்ப்பு இருக்கு. அதை நான் நினைக்கும் போது எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுது. அவரிடம் அளவில்லாத அன்பும் நன்றியும் உணர்வும் எனக்குள்ள ஏற்படுது. அத்தனை பாபா மேல அத்தனை ஒரு அன்பையும் நன்றி உணர்வையும் நான் இப்போ நினைச்சு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். பரமாத்மா கிட்ட அந்த நன்றி உணர்வோட என்னுடைய அன்பினை நான் சமர்ப்பணம் பண்றேன். பாபா, நீங்க எனக்கு இத்தனை சகயோகம் செய்றீங்க. எனக்குள் ஆழ்ந்து பதிந்திருக்கும் அவகுணத்தை நீக்குவதற்கான முழுமையான சக்தியை நீங்க கொடுக்குறீங்க. ஆத்மா பரமாத்மாவோடு உள்ளார்ந்து பேசுது. அந்த விதை ரூபத்துல, நிராகார் ரூபத்துல, எட்டர்னல் சன்ஸ்கார்னு பார்த்தோம்ல, அந்த ஒரு ரூபத்துல இருந்து அந்த அன்பும் நன்றியும் கலந்த ஒரு உணர்வோடு அவரிடம் மன்றாடி இருக்கின்றேன். சரணாகதி ஸ்வரூபத்துல.
the soul feels full. பரமாத்மாவுடைய அன்பினாலும் சக்திகளாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு விதை ரூப தியானத்திற்கு பெயர்தான் ஃபயர் ஆஃப் யோகா, யோக அக்னி. இது ஒரு நீண்ட நேரம் இந்த பயிற்சியில, இந்த யோக அக்னியில நிலைத்து நான் நிற்கும்போது இதுக்கு பேர் தான் ஜுவாலாமுகி யோகா. இந்த யோகத்துல நம்மளுடைய அவகுணங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. பரமாத்மா கிட்ட தன்னை உணர்ந்து, ஸ்டெப்ஸ் என்ன பார்த்துக்கோங்க, தன்னை உணர்ந்து எனக்குள்ள இந்த அவகுணங்கள் எல்லாம் வந்துடுச்சு, இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும், அதற்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தீங்களே பாபா, உங்களுக்கு மனதார நன்றி அப்படின்னு அந்த அன்பையும் அந்த நன்றியும் உணர்ந்த நிலையில் பரமாத்மா நினைவில் மனதார அவரை நினைத்து ஒன்றி இருப்பது, விதை ரூபத்துல நிராகார நிலையில. இதுக்கு பேரு யோக அக்னி. இந்த யோக அக்னியில தான் அந்த அவகுணங்களின் விதை எரிக்கப்படுகிறது. இதுதான் மெத்தடு. நல்ல டைம் எடுத்து பர்டிகுலரா அமிர்த வேளையில இந்த யோகத்தெல்லாம் செய்யும்போது ரொம்ப ஈஸியா நம்மளுடைய வீக்னஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க ஒரு 3 days 4 days பண்ணும்போதே உங்களுக்கு அவ்வளோ டிஃபரன்சஸ் தெரியும். இந்த மாதிரி 21 days பட்டியெல்லாம் கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால அப்புறம் அண்ட் ஐ சரண்டர் எவ்ரிதிங், எல்லாத்தையும் பாபா கிட்ட சரணாகதி பண்றேன், கம்ப்ளீட்டா சரணாகதி பண்றேன். அடுத்த ஸ்டெப் 4, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து நான் அதை எழுதுறேன். எவ்வளோ எனக்கு எவ்வளோ அவகுணங்கள் எல்லாம் இந்த டீப் ரூட் ரொம்ப ஆழ பதிஞ்சு இருந்தது, இதனுடைய விதையெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் எழுதுறேன். எழுதி சரண்டர் டு பாபா, பாபா கிட்ட அதை அர்ப்பணம் செய்கிறேன். எழுதி அர்ப்பணம் செய்து பாபா, நான் ஐ சரண்டர் டு பாபா as if நான் மறுபிறவி எடுத்தது போல, இருந்து கொண்டே இறந்தது போல நான் இருக்கிறேன். ஆனா அந்த பழைய ராவண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தனே, அந்த ராவண வாழ்க்கையிலிருந்து இறந்து போறேன். இப்ப நானு பரமாத்மா வழிபடி, அவர் காட்டிய வழிபடி ஒரு ராயலான ஒரு டிவைன் லைஃப் நான் வாழ்றேன். இதான் இருந்து கொண்டே இறந்து போதல் அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் பாபா அப்படின்றத நான் மனசார எழுதணும். இதான் உணர்தல் இல்லையா, ரியலைசேஷன். இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன ஞாபகப்படுத்திக்கிறேன்? ஐ ஹவ் சரண்டர்ட் எவ்ரிதிங். இந்த எனக்கு என்னெல்லாம் அவகுணம் இருந்தது அதெல்லாம் நான் பாபா கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன், சரணாகதி அடைஞ்சிட்டேன். இனியும் இந்த அவகுணங்கள் எல்லாம் என்னுடையது அல்ல. நான் இந்த அவகுணங்களில் இருந்து விடுபட்டு விட்டேன். ஐ ரிமைண்ட் மை செல்ஃப், எனக்கே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன ஞாபகப்படுத்திக்கிறேன்? நான் இருந்து கொண்டே இறந்தவன், இந்த பழைய அசுர வாழ்க்கையிலிருந்து இறந்தவன், இந்த புது இந்த பிராமண ஜீவன், இந்த பிரம்மாவின் வம்சாவளியாக ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைவு. இந்த புது பிறவியில் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பழைய ராவணனுடைய சம்ஸ்காரத்தை இந்த ராவணனிடமே திருப்பி கொடுத்து விடுகின்றேன் அப்படின்ற விஷயத்தை நான் எனக்குள்ள அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறேன். இட் இஸ் நாட் மைன். யாருதோ இந்த பழைய சம்ஸ்காரம் எல்லாம். நான் விடுபட்ட பார்வையாளன், விடுபட்ட சாட்சி, டிட்டாச்டு அப்சர்வர், சாட்சி பார்வையாளர் அப்படின்ற நிலையிலிருந்து என்னை நான் பார்க்கிறேன். நான் புது பிறவியை அடைந்தவன், தெய்வீக பிறவியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன், பரமாத்மாவின் முதல் பிறவி. 21 பிறவிக்கு ஆஸ்தின்னு சொல்றார் பரமாத்மா.
முதல் பிறவியின் ஆஸ்தியை அடைந்தவன். இதுதான் முதல் பிறவியின் ஆஸ்தி. இந்த ஆஸ்தியை அடையாம நான் இறந்து போயிடக்கூடாது. ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் பிறவின்றது எனக்கு பரமாத்மா 21 பர்த்துக்கு ஆஸ்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் பர்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ ஹாவ் டு அதை ஃபுல்லா நான் அதனுடைய பலனை முழுமையா எடுக்கணும். அப்படின்னா சின்ன சின்ன அவகுணங்களை கூட இந்த மாதிரி பிராக்டிசஸ் பண்ணி பரமாத்மா நினைவுல நிராகார ரூபத்துல எரிச்சிடணும். அதை இதுதான் ஜுவாலாமுகி யோகம், யோக அக்னின்னு சொல்லப்படுது. ஸ்டெப் 6, நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல என்னெல்லாம் எழுதுனோ அதை பாபா போட்டோ முன்னால போய் பாபா கிட்ட திருஷ்டி வாங்கி பாபா கிட்ட சரண்டர் பண்றேன். டிராப் தி ஸ்லிப் இன் பாபாவோட லெட்டர் பாக்ஸ் இருக்கும். இந்த லெட்டர் பாக்ஸில் அதை போட்டு அவர்கிட்ட கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இட் இஸ் ஃபினிஷ்ட். இந்த அவகுணம் முற்றிலும் என்னை விட்டு முடிந்து போனது. போனதுன்னா போனது தான், திரும்பவும் எடுக்கக்கூடாது. ஸோ வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். இதுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது போல சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி 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 யோகா பண்ணி நம்மளுடைய அவகுணங்கள்ல இருந்து ஒன்னொன்னா வெளியே வந்துடலாம். டெய்லி ஒரு அவகுணத்தை எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி மனசார ரியலைஸ் பண்ணி 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 ரினௌன்ஸ் பண்ணிடணும். விட்டுட்டா இதை விட ஒரு பெரிய ப்ராக்டிஸ் எதுவும் இருக்க முடியாது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ.